ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். நம்ம எல்லாருக்குமே தெரியும், முருகப்பெருமானுக்கு சிறப்பை பாடக்கூடிய கந்தசஷ்டி கவசம் வந்து நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். ஸோ அந்த கந்தசஷ்டி கவசம் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லேட் பண்ணாமல் வாங்க நம்ம டைரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். தமிழ் கடவுள் முருகப்பெருமானை சிறப்பிக்கக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்குது. அதில் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து மைண்டுக்கு வர்றது, எல்லோரும் அடிக்கடி கேட்கக்கூடிய பாட்டு பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி கவசம். அதுபோக டெய்லி வந்து பாராயணம் செய்யக்கூடிய ஒரு பாடலில் வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து பெரும்பாலானவர் வந்து பாராயணம் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கந்தசஷ்டி கவசத்தை நமக்கு கொடுத்தவர் யார் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கந்தசஷ்டி கவசத்தை எழுதினது யாருன்னா பாலதேவராய சுவாமிகள் தான் கந்தசஷ்டி கவசத்தை வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த முருகர் பக்தர், சரிங்களா. கந்தசஷ்டி கவசத்தில் இருக்கக்கூடிய நிறைய சொற்கள் வந்து வடமொழியில் இருந்து பார்த்திங்கன்னா எடுத்து எழுதியிருக்காங்க. இந்த கந்தசஷ்டி